வணக்கம். 2 மாதங்கள் அவள் இதயத்தின் கீழ் சுமந்து ஈஞ்செடுக்கும் தருணத்தில் பல இன்னல்களை சந்தித்தாலும் தான் தாயாவதில் பெருமை கொள்பவள் பெண். அப்பெண்ணின் முன்னேற்றத்திற்கு ஏற்படும் தடைகளை பற்றியும் அதை தகர்த்தெறியும் வழிகளை பற்றியும் தான் நான் இங்கு பேச வந்துள்ளேன். மின்னலை பிடித்து மேகத்தில் துளைத்து பெண்ணென படைத்து வீதியில் விட்டுவிட்டான் என பல கவிஞர்கள் பெண்களை பற்றி பாடினாலும் அவையெல்லாம் செவிட்டு காலனியில் சிந்து பைரவிராகம் பாடுவது போல்தான் இருக்கிறது. ஆண்கள் இலக்கியங்களை படைக்கிறார்கள், அந்த இலக்கியங்களுக்குள் பெண்களையும் படைக்கிறார்கள். அவ்வாறு இலக்கியங்களுக்குள் காட்டப்படும் பெண்கள் உயர்வான வாழ்க்கையை பெற்றுள்ளவர்களாக காட்டப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் பெண்கள் உயர்வான வாழ்க்கையை பெற்றுள்ளார்களா எனில் இக்கேள்விக்கு விடையளிப்பது கடினமே. இதயம் எனும் எழுதுகோல் எடுத்து இரத்த துளிகளை மைத்துளிகளாக்கி தாய் இயற்றிய கவிதை அவள் மடியில் தவழ்ந்து விளையாட அந்த தளிரை தொட்டிலில் கடத்திவிட்டு தாய் என்று காட்டுவதற்கும் தழுவி எடுப்பதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும் நல்லவரை கண்ணுறங்கு என அவசர தாலாட்டு பாடிவிட்டு அலுவலகம் செல்கிறாள் இந்த 21ஆம் நூற்றாண்டின் தாய். அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்னும் நிலை மாறி ஒரு பெண் என்று அலுவலகம் வரை சென்றாலும் கூட தன் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்னும் கட்டாயத்தில் அவளது கனவுகள் இரவுகள் விடிந்ததும் முடிந்து விடுகின்றன. இல்லறத்தை நல்லறமாக்க இது போன்ற சில தோழிகள் தன் கனவுகளையே மறந்து விடுகின்றனர். இவர்கள் ஒரு புறம் இருக்க வரதட்சணை என்னும் வில்லை வளைக்க இன்னும் ராமன் வராத காரணத்தினால் எத்தனையோ தோழிகள் இன்னும் அசோகவனத்து சீதைகளாகவே இருக்கின்றனர். அவள் வீட்டு தேநீர் கோப்பைகளில் எத்தனையோ உதடுகள், அவள் வீட்டு சிற்றுண்டி தட்டுகளில் எத்தனையோ சுவடுகள். அவள் அலங்காரத்தில் ஆண்டாளாய் தெரிந்தாலும் ஆடை இருந்தும் ஏவாளாய் தவிக்கிறாள். அன்னை தெரசா, சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா போன்ற பல பெண்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்கு உதாரணமாக இருந்தாலும் கூட நிர்பயா, சுவாதி, வினோதினி போன்ற பல பெண்கள் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு உதாரணமாக இருக்கின்றனர். இன்றைய செய்தித்தாள்கள் சிந்து போன்றோரின் வெற்றிகளை பற்றி அரை பக்கம் பேசிவிட்டு நிர்பயா, வினோதினி போன்ற பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை பற்றி 6 பக்கம் பேசுகிறது. கங்கை, காவிரி, யமுனை, சரஸ்வதி என நதிகளுக்கும் பெண்களின் பெயர்களை வைத்ததோடு மட்டுமல்லாமல் எந்த பெண்ணை கண்டாலும் தன் தாயாக காண வேண்டும் என பண்பாட்டை சொல்லிக் கொடுத்த இந்த நாட்டில் இன்று ஒரு சிறுமிக்கு கூட சுதந்திரம் இல்லை என்பதற்கு சமீபத்தில் எரிக்கப்பட்ட ஹாசினி என்ற சிறுமி உதாரணம். குட்டி போடும் என நம்பி பிள்ளைகள் புத்தகத்தில் வைத்திருக்கும் மயிலருகு போல பெண் முன்னேற்றம் பற்றிய கட்டுரைகளும் கவிதைகளும் பத்திரமாய்த்தான் இருக்கின்றனர். சித்தன்னவாசல் ஓவியமும் சற்றே தலைநுனியா சித்திரம் போல் சிரிப்பவள் பெண். ஆனால் இன்று பல பெண்களுக்கு சிரிப்பு இதழில் இல்லை, ஞாபகத்தில் இருக்கிறது. இறுதியாக என் சகோதரிகளுக்கு, உங்கள் பாதைகளில் மரங்கள் பூக்களை பரப்பி வைக்கலாம், ஆனால் சில மனிதர்கள் முட்களையும் பரப்பி வைக்கலாம். நீங்கள் பூக்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள், முட்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பூக்களை கோர்த்து கூந்தலில் அணிந்து கொள்ள அந்த முட்களை குண்டூசியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறுதியாக பெண்கள் இல்லாத உலகம் நிம்மதியாக இருக்கும் என்று கூறிய சகோதரருக்கு, ஆம், பெண்கள் இல்லாத உலகம் நிம்மதியாகத்தான் இருக்கும். பெண்கள் இல்லையெனில் மனித உயிர்களுக்கு ஜனனமே இல்லை. எந்த மனிதனும் இல்லாத உலகம் மரம், செடி, கொடிகளுடன் அமைதியாக நிம்மதியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். World class education.